அதாவது இதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்கு. அந்த அறிக்கையை டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னு சொன்னா ஹிஜாபுக்கு அணிய தடைன்னு சொன்னா அது தவறு, ஹிஜாப் அணியறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன். இன்னைக்கு இந்துக்கள் பெண்கள் நெத்தியில பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, கோயில்ல இருந்து கட்டுற கயிறு கையில கட்டப்படாது, இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷன்ங்கிறதுல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை. மேலும் சோ இம்ப்ராக்டிகபிள் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுத்தி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்க ஆசிரியரா இருக்கப்படாதுன்னா அது எந்த மாதிரியா அது செயல்படுத்த முடியும்? அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும்? ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்றது மாதிரியா ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்கு. ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட். சொல்லி இருக்கு. இருங்க, நீங்க என்ன பத்தி என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. கொஞ்சம் அவரோட கருத்தை நிறைவு செய்யட்டுப்பா. சொல்லி முடிச்சிடறேன். நீங்க நெத்தியில பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு எதிரா சொல்லி இருக்கு? நெத்தியில மத அடையாளங்கள் நெத்தியில வைக்கிறதுக்கே எதிர்பார்க்கு சார். எது சார் ஜாதி அடையாளம்? இல்ல ஒரு நிமிடம் தம்பி, அவங்க சொல்றதை கேளுங்க. நான் பேச விட்டுட்டு நீங்க பாருங்க. கரெக்ட். நிருபர்கள் எல்லாம் நீங்க அவர் பேச விடணும். என்ன ஜாதிக்கான கயிறு? இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்கார். என்ன ஜாதிக்கான கயிறு? இது என்ன விஷமோ? ஆகவே சொல்றேன்னா இட் இஸ் டார்கெட்டட் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ் பை ஒரு பர்டிகுலர் ரிட்டையர்ட் ஜட்ஜ். அதனால இருங்க வரேன். இல்ல ஒரு நிமிடம் தம்பி, அதனால பேசி முடிக்கட்டும். ஏத்துக்க முடியாது. அப்புறம் நெத்தியில நெத்தி திலகத்திற்கு அப்ஜெக்ஷன் இருக்கு. அது எப்படி பண்ண முடியும்? நீங்க நெத்தி திலகம் வச்சுன்னு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியா பேச முடியும்? அடுத்தது பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி, இவங்க அதுக்கு பேரு டாமினன்ட் கம்யூனிட்டின்னு சொல்றாங்க. எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமினன்ட்? சவுத்துல பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், மேற்குல பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், வடக்க பார்த்தா வேற இருக்கலாம். ஆனா ஜாதி சர்டிபிகேட்டையும் ஒழிச்சு வைக்கணுமா? வாட் இஸ் திஸ்? ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏதோ உள்நோக்கத்தோட அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இட் ஷுட் பி ரிஜெக்டட். தட் இஸ் அவர் ஸ்டாண்ட். உங்க ஸ்டாண்ட் என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம். Why you are arguing for one government, one section? எந்த கட்சி ஜாதி கட்சி? இப்ப வந்து பிசிகா ஜாதி கட்சியா இல்லையா? இப்ப பிசிகா ஜாதி கட்சியா இல்லையா? அத முதல்ல இங்க இல்ல அந்த கலர்ல யார் வச்சுக்கிறாப்பா? அதுக்குதான் கேட்டேன்னா இவர் வேற சமுதாயம், நான் வேற சமுதாயம். எங்க கையில கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் ஒரு மிக மோசமான ரெக்கமெண்டேஷன். ஒரு நிமிடம் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் மலிஷியஸ். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல தம்பி உணர்ச்சி. இப்ப நான் வந்து சந்தனம் வச்சு குங்குமம் வச்சேன். இது எந்த கட்சி? இத வைக்க கட்சி சின்னம்னு சொல்லலப்பா. இல்ல இல்ல கட்சி சின்னம்னு சொல்லல. இல்ல அப்படி சொன்ன நீங்க எப்படி இன்ஃபரன்ஸ்க்கு வருவீங்க? அப்படி கட்சி சின்னம்னு சொல்லலையே. இல்ல இல்ல அந்த கட்சியை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி கையில கை கட்டிக்கிறாங்க. கட்சி கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப நாங்க கட்டுற கயிறு என்ன பண்றதுன்னு கேக்குறேன். இல்ல
which media you belong to, I don't know. Let it. சரி தம்பிங்களா, போதும். ஒருத்தங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டா போதும் தம்பி, விட்டுருங்க. வேற யாரான்னு கேளுங்க. கேள்வி இருக்கா? கேளுங்கப்பா, வேற யாரான்னு கேளுங்க. அதனால ஜாஸ்தி பேச வேண்டாம். ஏன்னா வேற யாரான்னு கேளுங்க. அப்படி இல்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இடையில நீங்க மாத்திரம் தான் அந்த அனாவசியமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சரி, இந்த இதை நாம ரிஜெக்ட் பண்ணணும்னு கேட்கறது மையக்குழு தீர்மானம். ஆகவே அதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். மாநில அரசு ஏற்க கூடாதுன்னே சொல்றேன். The state government should reject Justice Chandru's recommendations. ஏகப்பட்ட நியூஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு சார். பள்ளிகள்ல வந்து சாதி கயிறு கட்டுறாங்க, மாணவர்களுக்கு சாதி அமல் அதிகமாக பாருங்க, இதை பத்தி நிறைய நியூஸ் இது ரிப்போர்ட் ஆயிருக்கு. நமக்குள்ள டிபேட் இல்ல. உங்க டிவிக்கு இப்ப முத தனியா வேங்கை வயல்ல என்ன பண்ணிருக்காங்க? வேங்கை வயல கண்டுபிடிச்சிட்டாங்களா? அது மாத்திரம் இல்ல, அங்க புதுக்கோட்டையில சாணி கரைச்சிருக்கு. ஆக முத நீங்க அந்த சாதி முதல் கயிறுல மட்டும் வரல. சரி, போலாம். ஆக முத நீங்க சாதி முதல்ல ஸ்கூல்ல நாங்குநேர்ல என்னாச்சு மாணவர்களுக்கு? அதனால அது காரணம் சாதிய வேற்றுமைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில கடந்த 100 நாளுக்குள்ள 400 கொலை நடந்திருக்குங்க. First, let us not lose sight of it. Okay? Thank you.